மூன்றாம் உலகப் போர் என்ற புத்தகத்தில் இருக்கார். இது எதுக்கு போடுறேன்னா நீங்க வாங்கி படிக்கணும். இதற்கு முன்னாடி வளம் என்பது பெட்ரோல், டீசல், தங்கம், இப்படி இருந்ததெல்லாம் வளமாக கருதப்பட்டது. அப்படித்தான் ஈரான் ஈராக்கு மேலே, சிரியா மேலே, லிபியா மேலே, எல்லா நாடுகள் மேலையும் வள வேட்டைக்கு, எண்ணெய் வளத்துக்காக போர் தொடுக்கப்பட்டது. ஆனால் இதில் எந்த வளமும் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும், நீர் இல்லாமல் வாழ முடியாது. ஆக இந்த வளங்களில் எல்லாம் மேலான வளம் நீர். அதனால் தான் மூன்றாம் உலகப் போர் ஒன்று வந்தால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும். அதிலே நீ முழுக்க படிக்க வேண்டியதில்லை. 300 இளைவர் எழுதியிருக்கிறார். ஆதியில் காடுகளில் நாம் வேட்டையாடி உண்ட போது விலங்குகளை வேட்டையாடி உண்டோம். ஒருவேளை விலங்குகள் கிடைக்கவில்லை என்றால் மனிதனையே உண்டோம். இறந்த பிணத்தை வைத்துவிட்டு ஓட்டப்பந்தயம் வைத்து பந்தயத்தில் முதலில் வந்தவனே பிணத்தில் பெரும்பங்கு தின்றான் என்று எழுதியிருக்காங்க. அன்றைக்கு ஆதியில் காடுகளில் வாழ்கிற போது நரமாமிசம் மனிதனை தின்றோம். ஆனால் அந்த நிலை இன்றும் வராது என்று சொல்வதற்கு இல்லை. ஏன்? போக்கப்படி இருக்கிறது. நீரெல்லாம் இல்லை என்றால் நிலம் வறண்டு விடும், வேளாண்மை உணவுப் பொருள் உற்பத்தி நின்றுவிடும், பசி எல்லாவற்றையும் கொன்றுவிடும், வென்றுவிடும், கடைசியாக மனிதனே தின்றுவிடும் நிலை உருவாகும். அதுதான் இந்த புத்தகத்தை முழுக்க படிக்க வேண்டியதில்லை, முன்னுரையிலேயே குறிப்பிட்டிருப்பார், படியுங்க. அதே போல ஆலிவர் ஹம்பரும் முதல்ல சொல்லிட்டான், நாங்க இதுக்கு தான் வந்தோம். இதை அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் எழுதிய ஜான் மெர்க்கனும் சொல்லுகிறான். வள வேட்டைதான் எங்களுடைய குறி. அதனால் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவுபவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று எழுதுகிறார். உன் மழை போகும், உன் மணல் போகும், உன் நிலத்தின் வளம் மீத்தேன் ஈத்தேன் என்று உன் தாயின் ஈர குலை இதயம் அறுக்கப்படும். நிலக்கரி அது இது என்று சிறுநீரகமும் நுரையீரலும் அறுக்கப்படும். உன்னால் தெரியும், ஆனால் தடுக்க முடியாது. காரணம், நீ சபிக்கப்பட்டு விட்டாய் என்கிறார். அப்ப மூன்றாம் உலகப் போர் தண்ணீருக்கானது. நாம் தமிழர் கட்சி சார்பில் தஞ்சை மாவட்டத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற தண்ணீர் மாநாட்டில் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நீர் வளம் மற்றும் நீர் இல்லை என்றால் ஏற்படும் விளைவுகளை மிக தெளிவாக பேசினார். குறிப்பாக கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய 3ஆம் உலகப் போர் என்ற புத்தகத்தில் 3ஆம் உலகப் போர் என்று வந்தால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் என கவிஞர் வைரமுத்து அவர்கள் அதில் விரிவாக எழுதியதாக சீமான் அவர்கள் குறிப்பிட்டு பேசியுள்ளார். அதாவது ஆதி காலத்தில் மனிதன் விலங்குகளை வேட்டையாடி உன்ற போது விலங்குகள் பற்றாக்குறை ஏற்பட்டால் மனிதனையே உண்டு வாழ்ந்தான். அதேபோல் மனிதன் செய்யும் சில செயல்களால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் மனிதன் தின்னும் நிலைமை வரும். காலப்போக்கும் அப்படித்தான் இருக்கு என்று சீமான் ஆவேசமாக பேசினார். மேலும் தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற வளங்கள் இல்லாமல் உயிர் வாழலாம், ஆனால் தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரும் வாழ முடியாது. அதற்காகத்தான் தமிழ்நாட்டில் வள வேட்டைக்காக பல முதலாளிகள் இங்கு முதலீடு செய்கிறார்கள். அதன் மூலம்தான் காற்று, மீத்தேன், தண்ணீர் போன்ற வளங்கள் வேட்டையாடப்படுகிறது என்றும் இவை அனைத்தும் நம் தாய்நாட்டுக்கு ஏற்படுத்தும் தீங்கு என்று சீமான் அவர்கள் பேசிய தகவல் தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது.